என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் திலகம் எம்ஜிஆரை கிண்டல் செய்தும் ஏளனமாகவும் சில காங்கிரஸ்காரர்கள் பேசினார்கள். அது மட்டுமல்ல, சிவாஜியின் ரசிகர்களும் சில பேர் அப்படி கிண்டலாக பேசினார்கள். இந்த விஷயம் காமராஜரின் காதுக்கு போனதும் அவர் கொதித்து எழுந்து விட்டார். கிண்டல் செய்தவர்களை வாங்கு என்று வாங்கிவிட்டார். இந்த கிண்டல் செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்குன்னேன் அப்படின்னு கேட்டார். அதாவது எம்ஜிஆர் அந்த நேரத்தில் யுத்த நிதியாக 75,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்தார். இதைதான் அவர்கள் கிண்டல் செய்தார்கள். இவருக்கு வேறு வேலை இல்லை, பப்ளிசிட்டி தேடிக்கொள்ள இப்படி அறிவிப்பு செய்வார், நிதி தருகிறேன், ஏழைகளுக்கு நிதி தருகிறேன், யுத்த நிதி தருகிறேன் என்று இப்படி விளம்பரம் தேடிக்கொள்வார் எம்ஜிஆர் என்று அவர்கள் கிண்டல் செய்தார்கள். அதற்கு தான் காமராஜர் கோபத்தோடு கொதித்து எழுந்து பேசினார். காமராஜர் தன் கட்சியை சேர்ந்தவர்களை பார்த்து குதித்து திட்டினார், கண்டித்தார். அவர் ஏன் கண்டித்தார், என்ன நடந்தது, வாருங்கள் பார்ப்போம். 1962ஆம் ஆண்டு சீனா இந்தியா போர் ஆரம்பித்தது. அதாவது சீன ராணுவம் நயவஞ்சகமாக லடாக் மக்மோகன் எல்லைகள் வழியாக இந்தியாவில் ஊடுருவி நுழைந்து சில இடங்களை பிடிக்க துவங்கியது. எனவே இந்தியா எதிர்த்து போர் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பணம் தேவைப்பட்டது, ஆயுதங்கள் வாங்குவதற்கு மிகவும் பணம் பட்டது. எனவேதான் அன்றைய பிரதமர் நேரு இந்திய ராணுவத்திற்கு உதவி செய்ய பெரும் அளவில் யுத்த நிதியை அள்ளித்தாருங்கள் என்று வானொலியில் மக்களிடம், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பணக்காரர்களிடம் எல்லோரிடமும் யுத்த நிதி கேட்டு வானொலியில் பேசினார். இதை கேட்டதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிறிதும் யோசிக்காமல் 75,000 ரூபாய் யுத்த நிதியாக வழங்குவதாக அறிவித்தார். அறிவித்ததோடு நில்லாமல் முன் தொகையாக 25,000 ரூபாய்க்கான காசோலையை உடனே கொடுக்க விரும்பினார். அதை யாரிடம் கொடுப்பது என்று யோசித்து பிறகு காமராஜரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று புறப்பட்டு சென்றார். அப்போது காமராஜர் வெளியூர் பயணத்திற்காக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் செல்கிறார் என தகவல் கிடைத்தது. உடனே எழும்பூர் ரயில் நிலையம் சென்றார் எம்ஜிஆர். ரயிலுக்குள் உட்கார்ந்திருந்த காமராஜரிடம் எம்ஜிஆர் வந்துள்ள தகவல் கூறப்பட்டது. ஆச்சரியப்பட்டு உடனே ரயிலில் இருந்து இறங்கி எம்ஜிஆரை சந்தித்தார் பெருந்தலைவர் காமராஜர். அவரிடம் யுத்த நிதிக்கான காசோலையை வழங்கினார் எம்ஜிஆர். ரயில் நிலையம் வந்திருந்த பத்திரிகையாளர்களிடம் இந்த செய்தி புகைப்படத்துடன் நாளிதழில் வரணும் என்று காமராஜர் கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் யுத்த நிதியாக 25,000 ரூபாய் காசோலை கொடுத்ததை உடனே செய்தியாக மறுநாள் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. எம்ஜிஆர் தனக்கு விளம்பரம் கிடைக்க அப்படி செய்தார் என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்த சில நடிகர்களும் பத்திரிகைகளும் அவதூறு பேசினார்கள். இது காமராஜரின் காதுக்கு சென்றது. முதலில் போர் நிதி கொடுத்தவர் எம்ஜிஆர். இது மெய்யான சங்கதி, உண்மையான செய்தி. இதனால் அவருக்கு விளம்பரம் கிடைச்சா நமக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? அவர் செக் கொண்டு வந்து கொடுத்த போது நானே பிரமித்து போய்விட்டேன். யுத்த நிதியாக பணம் கொடுக்கணும் நினைச்சாரு, உடனே கொடுத்து விட்டார். அதை எங்க கொடுத்தா என்ன, சும்மா இருக்கிறேன். அவர் கொடுத்தார், விளம்பரம் தேடிக்கிட்டார் என்று சொல்லிய நீ என்ன கொடுத்த சொல்லு. நீ ஏதாவது கொடுத்திருக்கியா? நீ ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்புறம் பேசு. அப்ப அவருக்கு இவர் கொடுத்ததுனால மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணி இருக்கு. அவர் கொடுத்தது நல்ல விஷயம் தானே, அதை விட்டுட்டு ஏன் இப்படி குறை சொல்றீங்க? முதல்ல நீ எவ்வளவு கொடுத்த, எப்போ கொடுத்த, கொடுப்பியா மாட்டியான்னு தெரியல. சும்மா ஏன் கிண்டல் செய்யணும்? கொடுக்கிறவர்களையும் ஏன் துரத்தணும் என்று பொறிந்து தள்ளிவிட்டார். கோபத்தில் கொதித்து விட்டார் காமராஜர். பிறகுதான் இந்த விஷயம் அடங்கியது. மீதி தொகையை பின்னர் காசோலையாக 50,000 ரூபாயில் யுத்த நிதியாக அவர் சொன்னது போலவே 75,000 ரூபாய் யுத்த நிதியை எம்ஜிஆர் கொடுத்து விட்டார். இதை கண்டு காமராஜர் பெருமிதப்பட்டதோடு இப்படி செய்கிறவர்களை கிண்டல் செய்யக்கூடாது, அவர்களை பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அள்ளி கொடுப்பவர்களை கண்டால் ஒரு சல்லியும் கொடுக்காதவர்களுக்கு கோபம்தானே வரச் செய்யும். எள்ளி நகை ஆடதான் செய்வார்கள். அள்ளி கொடுப்பவர்களை
அவர்கள் மறந்து விட்டாலும் மக்கள் மறக்க மாட்டார்கள், மக்கள் கொண்டாடுவார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, எதிரணியில் இருந்த காமராஜரை, எம்ஜிஆரை பெருமளவில் புகழ்ந்து பாராட்டினார் அந்த சம்பவத்தின் போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.